ஹல்லேலூயா. மீட்பரும் இரட்சகருமாகிய யாகோஷுவா மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். யாகோவா நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கிரியைகள் எப்பொழுதும் நீதி உள்ளவைகளாகவே இருக்கிறது. யாரும் கரத்தை நீட்டி இந்த இடத்திலே அவர் தவறு செய்தார் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவரை தேடி அவருடைய சமூகத்திலே நாம் வருவது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று நிச்சயமாகவே நீங்கள் எல்லாரும் அவளோடு வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக சங்கீதம் 16 வசனம் 11, Psalm 16 verse 11. ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில அனுபவித்த விஷயத்தை குறித்து இங்கே எழுதுகிறார். பலவிதமான இடங்களிலே அவர் கடந்து சென்றிருக்கிறார். பலவிதமான சூழ்நிலைகளிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படி எல்லா இடங்களிலும் போய்விட்டு வந்தவர் தேவனுடைய சமூகத்துக்கும் வந்தார். அப்ப அவருக்கு எங்கே ஒரு பரிபூரண ஆனந்தம் கிடைத்தது என்றால் அது தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு கிடைத்தது. அவர் ஒரு மகாராஜாவாக இருந்தார். அவர் எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது அவருக்கு தவறாமல் கிடைத்திருக்கும். அவர் சொன்னால் போதும், அது எங்கிருந்தாலும் அதை கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவருக்கு எந்த இடத்திலும் பரிபூரண ஆனந்தம் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு சின்ன சின்ன ஆனந்தங்கள் அங்கங்கே கிடைத்திருக்க கூடும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் மட்டுமே பரிபூரண ஆனந்தம் அவருக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அல்லாமல் தேவனுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லுகிறார். அதை இவர் எங்குமே தேடினாலும் அவருக்கு கிடைத்திருக்கவில்லை. அவர் தேடவில்லையா என்றால் கண்டிப்பாக அவர் தேடினார். அப்படி தேடித்தான் அவர் பச்சைபால் இடத்தில் போனார். அப்ப அங்கே எல்லாம் அவருக்கு பரிபூரண ஆனந்தமோ நித்திய பேரின்பமோ அவருக்கு கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படி தேடி தேடி வந்தவர் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவருக்கு அங்கே பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் கிடைத்தது. அப்படியானால் அந்த சமூகத்தில் என்ன இருக்கிறது? ஏன் தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சமூகத்தை குறித்து மிகவும் கவலைப்பட்டவர்களாக இருந்தார்கள்?
அல்லது ஏன் அதை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள்? அப்ப முதலாவது காரியம், அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு பரிபூரண ஆனந்தத்தை தருவதில்லை. அனுபவசாலியான தாவீது சொல்லுகிறார், இந்த பரிபூரண ஆனந்தம் என்பது தேவ சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள சாட்சியான ஒரு வசனம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் நம்மோடு கூட இருந்தும், இது ஜீவனுள்ள வார்த்தையா இருந்தும், இது நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையா இருந்தும், மனுஷன் இப்பொழுதும் பூரணமான ஒரு விசுவாசத்தை இந்த வார்த்தையின் பேரில் வைக்கவில்லை. பல இடங்களிலே ஓடி தேடுகிறார்கள், எங்கேயாகிலும் எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்காதா? அப்படி தேடிக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது தேவனை அறியாத ஜனங்களா இருந்தால் பரவாயில்லை, அவர்களை விட்டு விடுவோம். ஆனால் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் கூட தற்காலிக சந்தோஷத்தை நாடி போகிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த தற்காலிக சந்தோஷம் அவர்களை நிரந்தரமாக அழித்துவிடும் என்று. அது பாவம் என்று கூட மனிதனுக்கு தெரிவதில்லை. நன்றாக வசனம் தெரிந்த பின்பு கூட துணிகரமாய் அந்த வழியிலே தொடர்ந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் அனுபவபூர்வமாக சொல்லுகிறார், இங்கே மட்டும்தான் அந்த பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று சொன்னார். நம்மில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. நாம் சொல்ல முடியுமா, எனக்கு அந்த பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது? எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நமக்கு பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாக்கி சமயம் இல்ல. பாக்கி சமயம் இல்லை. பாக்கி சமயம் அது இல்லை. பாத்தீங்களா? தந்திரமா பேசினா மாட்டிக்கிறீங்க பாருங்க. அப்ப நான் கேட்கிற, தேவ சமூகத்தில் வந்தால் தான் எனக்கு பரிபூரண ஆனந்தமா? இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் எப்போதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சபையில் இருந்தாலும் அந்த சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் வீட்டில் இருந்தாலும் தேவ சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் வேலைக்கு போகும்போதும் தேவ சமூகம் என்னோடு கூட இருக்கிறது. நான் ரோடிலே நான் கார் ஓட்டிட்டு வரும்போதோ பைக் ஓட்டிட்டு வரும்போதோ அப்பொழுதும் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகம் நம்மை நடத்தி கொண்டு வருகிறதோ, நம்முடைய கண்கள் நேரே பார்க்கும், நம்முடைய செவிகள் சரியானவைகளை கேட்கும், நம்முடைய ஓட்டுற பைக்கு கூட நேரான வழியிலே போகும். இடது பக்கம் வலது பக்கம் அது திரும்பாது. ஹல்லேலூயா. அது நேராக போகும். நீ வலது பக்கமோ இடது பக்கமோ போனால் அது நாசத்தின் வழி. நீ அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறாய். நீ அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனால் என்ன நடக்கும்? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம்
யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை சீக்கிரமாக வாசி. 8, 9, 10. யோனா ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8, 9, 10 ವಚನಗಳು. ಅದನ್ನು ನೋಡಿ ಅವರು, ಅಯ್ಯ, ಈ ಕೇಡು ನಮಗೆ ಸಂಭವಿಸಿದ್ದಕ್ಕೆ ಯಾರು ಕಾರಣ ಎಂಬುದನ್ನು ನೀನೇ ನಮಗೆ ತಿಳಿಸು. ಎಲ್ಲಿಂದ ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದಿ, ನೀನು ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ಜನಾಂಗದವನಿಗೆ ಅವನನ್ನು ಕೇಳಲು ಅವನು ಅವರಿಗೆ, ನಾನು ಕಿರಿಯನು, ಕಡಲನ್ನು ಒಣನೆಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಪರಲೋಕ ದೇವರಾದ ಯಾವನ ಭಕ್ತನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಇವನು ಯಾವನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಓಡಿ ಬಂದನೋ ಎಂಬುದನ್ನು ಅವರು ಮೊದಲು ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಆ ಜನರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. ಈಗ ಇದನ್ನು ಕೇಳಿ ಬಹಳವಾಗಿ ಹೆದರಿ, ಇದೇನು ನೀನು ಮಾಡಿದ್ದು ಅಂದರು. ஹல்லேலூயா. இப்போ யோனா தீர்க்கதரிசி தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய யெகோவாவிடத்தில் பயபக்தி உள்ளவன். இங்கே நாம் ஒரு அவிசுவாசி குறித்து வாசிக்கவில்லை, ஒரு சாதாரண விசுவாசி குறித்து நாம் இங்கே வாசிக்கவில்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அந்த தீர்க்கதரிசி இங்கே எப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஜனங்களுக்கு? ஹல்லேலூயா. அது வாக்தானம் அல்ல, ஸ்டேட்மென்ட். அது என்ன விதமான அறிக்கை பண்ணுகிறார்? என்ன விதமான அறிக்கையை அவர் பண்ணுகிறார்? நான் உண்மையாகவே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிய தேவனாகிய யெகோவாவிடத்திலே நான் பயபக்தி உள்ளவன். ஆனால் அப்படி இருந்தும் நான் தேவனுடைய சமூகத்தை, யெகோவாவுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரே ஒருவன் யெகோவாவுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனதுனால, அதுவும் தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனபடியினால, அங்கே எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடந்தது என்று பாருங்கள். அங்கே சுமூகமாக யாத்திரை செய்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு மரண பயம் உண்டாக்கக்கூடிய விஷயம் அங்கே நடக்கிறது. நடு சமுத்திரத்திலே நாம் ஆழ்ந்து மடிந்து போவோமோ என்று திகைக்கக்கூடிய அளவுக்கு சமுத்திரமானது கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அது இவர் நிமித்தமாகத்தான் உண்டானது என்பதை கூட தேவன் அங்கே மற்ற ஜனங்களுக்கு நிரூபிக்கிறார். தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ செய்கிற ஒரு தவறின் மூலம் அநேக ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள், குடும்பங்கள் பாதிக்கப்படும், உன்னுடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படும். உன் வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் மறைவிடத்தில் செய்கிற பாவத்தை யெகோவா காண்பதில்லை என்று நீ உள்ளத்தில் இருமாப்பிக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆனால் யெகோவா நம்மை காண்கிற தேவன், தன்னுடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். நான் இருந்தாலும் எழுந்தாலும் நான் நடந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். சங்கீதம் 139 வாசிக்கிறோம், உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்?
அது சாதாரண ஒரு விசுவாசி மறந்துவிட்டால் பரவாயில்லை. ஒரு தீர்க்கதரிசி மறந்து போய் இப்பொழுது தன்னுடைய வாயாலே அதை சொல்லுகிறான். நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன். நீங்கள் என்னை தூக்கி இந்த சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். உங்களுடைய யாத்திரை இதற்கு பிறகு சுகமாக இருக்கும். அது இவனால் தான் அந்த பிரச்சனை வந்தது என்பதை தேவன் அந்த ஜனங்களுக்கு காட்ட விரும்பினார். அந்த சமுத்திரத்தின் மேலும் காற்றின் மேலும் கப்பலின் மேலும் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய தேவன் என்பதை அவர் அங்கே நிரூபித்து காட்ட விரும்பினார். ஹalleluya. அவனை தூக்கி சமுத்திரத்தில் போட்ட உடனே சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஹalleluya. படகு மீண்டும் சுமூகமாக யாத்திரை செய்ய ஆரம்பித்தது. மரண பயத்தில் இருந்த ஜனங்கள் இப்பொழுது சந்தோஷித்து இந்த தேவனை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு இருக்கும் என்று நீ நினைக்கிறாயோ? நீ மறுவிடத்தில் செய்கிற பாவங்களை யாரும் காணவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? ஒரு நாளிலே சமுத்திரத்தில் தூக்கி வீசப்படுவாய். தேவனுடைய கற்பனையை மறக்கிறவர்களே, தேவனுடைய வழிகளை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். யாகோபு இதை கவனிக்க மாட்டார் என்று நீங்கள் நினைத்தீர்கள், ஆனால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஹalleluya. இதை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தன் வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். ஒரு நாளிலே மற்ற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக உன்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுவார். அன்றைக்கு யோனாவை ரட்சிக்கும்படி தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் உன்னை ரட்சிக்க ஆயத்தப்படுத்துவாரா மாட்டாரா எனக்கு தெரியாது. எதற்காக நீ அங்கே போக வேண்டும்? ஹalleluya. ஏன் நன்றாக போய்க் கொண்டிருக்கிற குடும்பத்திலே நீ ஒரு புயலை உருவாக்க வேண்டும்? மனம் திரும்புங்கள். ஹalleluya. நீ நாமத்தை தரித்துக் கொண்டவன் என்று சொன்னால் அதனால் நீ தப்பித்து போவதில்லை. நீ ஞானஸ்நானம் பெற்றவள் என்று சொன்னதினால் அதனாலே நீ தப்பி போவதில்லை. கொஞ்ச நாளிலே நன்றாக போகிறது போலத்தான் தெரியும். ஒரு நாளிலே தேவன் உன்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுவார். உன்னுடைய கதை அதோடு முடிந்து போனாலும் போகலாம். ஹalleluya. தேவ சமூகத்திலே எச்சரிக்கை இருக்கும்படி தேவனுடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. ஹalleluya. ஆக அவருடைய சமூகத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் உண்டாயிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எக்லெசியாஸ்டஸ் chapter 5 verse 2. ಬಾಯಿ ದೊರಕಬೇಡ, ದೇವರ ಮುಂದೆ ಮಾತಾಡಲು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತುರಪಡದಿರು. ದೇವರು ಆಕಾಶದಲ್ಲಿದ್ದಾನಲ್ಲವೇ, ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ, ಆದ ಕಾರಣ ನಿನ್ನ ಮಾತುಗಳು ಮೌನವಾಗಿರಲಿ. ஆமென். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டுமா? துணிகரமாய் நம்முடைய வாயினாலே வார்த்தைகளை பேசக்கூடாது.
மனம் பதறி வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது. ஹalleluya. பழைய காலத்தில் வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது தேவ சமூகம் எப்பொழுது நம்மோடு கூடவே இருக்கிறது. ஆக எப்பொழுது நாம் பேசினாலுமே ஒரு தேவ பயத்தோடு கூட மற்றவர்களோடு நாம் பேச வேண்டும். காரணம் என்ன? நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தேவனிடத்தில் இப்படி ஜெபிக்கிறார். சங்கீதம் 19 Psalm 19 verse 14. ಯಾಕೋಬನೇ ನನ್ನ ಶರಣನೇ ನನ್ನ ವಿಮೋಚಕನೇ ನನ್ನ ಮಾತುಗಳು ನನ್ನ ಹೃದಯದ ಧ್ಯಾನವು ನಿನಗೆ ಸಮರ್ಪಕವಾಗಿರಲಿ. ஹalleluya. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய யெகோவாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹalleluya. acceptable in your sight. உம்முடைய சமூகத்திலே அது பிரியமாய் இருக்க வேண்டுமா? ஹalleluya. என்னெல்லாம் பிரியமாய் இருக்க வேண்டும்? என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில். அந்த வார்த்தை கன்னடத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். உமது சமூகத்தில் அது எப்படி இருக்க வேண்டுமா? பிரியமாய் இருக்க வேண்டும். வெறும் என் வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, உலக மக்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளை தான் கேட்பார்கள். அதை கேட்டுவிட்டு நாம் நல்லவர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்முடைய நினைவை கூட நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். இருதயத்திலே நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை குறித்து அவர் கவனிக்கிறார். அப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய இந்த இரண்டு விஷயங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும், நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. காரணம், வெளியே நாம் நல்ல வார்த்தைகளை, மற்றவர்களை மயக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசி விடுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இந்த வேலை நடக்காது. நீ உள்ளத்திற்குள் என்ன நினைக்கிறாய் என்பதையும் தேவன் வெளியே கொண்டு வருவார். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தப்பவே முடியாது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் தியானமும் ஒன்று போல இருக்க வேண்டும். ஹalleluya. இப்படி இருந்தால் தான் நாம் தேவனுடைய சமூகத்திலே உண்மையாக அந்த சமூகத்தின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்பது நிச்சயம். தேவ சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது என்பது நிச்சயம். ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். ஹalleluya. இவைகள் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்தால் யாருக்கு ஒப்பா இருப்போம் தெரியுமா? கல்யாண வீட்டிலே பிரவேசிக்கிறவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் பிரவேசிப்பது போல் இருக்கும். ஹalleluya. நீங்கள் கல்யாண வீட்டிற்குள் அமர்ந்திருந்தால் அந்த கல்யாண பந்தியை விசாரிக்கிற எஜமான் கண்டிப்பாக உங்கள் வஸ்திரத்தை கவனிக்க வருவார். அந்த வேளையிலே உங்களிடத்திலே கல்யாண வஸ்திரம் இல்லாமல் போகுமானால்
யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டது போல இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை தூக்கி புறம்பான இருளிலே போட்டு விடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆகவே தேவனுடைய சமூகத்தை குறித்ததான சிந்தை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவன், நான் தேவனுடைய சமூகத்தை நாடி போகிறவன் என்ற உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆகையினாலதான் சங்கீதக்காரன் மீண்டும் சொல்லுகிறார், பயத்துடனே யெகோவாவை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறு, அவருடைய சமூகத்திலே களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பயம், தேவ பயம், தேவனை பற்றிய ஒரு நடுக்கம் அது உண்டாயிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், முன்காலத்துல நாங்க ரொம்ப பயத்தோட பக்தியோட வந்துட்டு இருந்தோம், இப்ப எங்களுக்கு அந்த பயமும் பக்தி இப்ப இல்ல. யார் காரணம் அதுக்கு? யார் காரணம்? நீங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து எவ்வளவு விலகி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் சிலருக்கு பயமும் நடுக்கமும் வரும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது உங்களுக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகும். காரணம் என்ன? நம்மிடத்தில் குறை இருக்கிறது. ஆனால் நாம் பரிசுத்தரின் சமூகத்தில் வருகிறோமே, அப்போ பயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சிலர் என்ன பண்ணிக் கொள்ளுகிறார்கள் என்றால், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. நான் அங்கே பரவாயில்லை, நான் போன தேவன் என்னை மன்னித்து விடுவார் அல்லது தேவன் கண்டு கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறார். அது ஏன் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது. ஆகையினால தான் உங்களுக்கு பக்தி இல்லாமல் போகிறது. தேவன் இங்கே இல்லாமல் இல்லை, தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இல்லாமல், கள்ள போதகம் உங்களுக்கு இங்கே இல்லை, சத்திய வார்த்தை தான் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையில் அவர் பொய் சொல்லவில்லை. அவருடைய சமூகம் எப்பொழுதும் இருக்கிறது. அப்படி இருந்தால் நாம் தேவனை தரிசிக்க வருகிறோம், தேவனை ஆராதிக்க வருகிறோம் என்பது சத்தியமானால், எப்படி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது உங்களுக்கு பக்தி இல்லாமல் போகும்? அல்லேலூயா. நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயத்திலே நாம் மறைத்துக் கொண்டிருக்கிற பாவங்களை விட்டு நாம் வெளியே வந்தால், தேவ சமூகத்தில் வரும் பொழுது பரிசுத்த பயம் நமக்கு உண்டாயிருக்கும். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது பரிசுத்த நடுக்கம் நமக்குள் உண்டாயிருக்கும். அந்த பரிசுத்த நடுக்கம் நம்மில் இருந்ததென்றால் நடுக்கத்துடனே களி கூறுவோம். அதுதான் பரிபூரண ஆனந்தம், அதுதான் நித்திய பேரின்பம். அப்படிப்பட்ட உணர்வோடு கூட ஒரு பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்தால் அவர்கள் அங்கே குதித்து ஆடுவதற்கு நல்ல மியூசிக்குள்ள பாட்டு தேவையில்லை.
நல்ல கொட்டடி தேவையில்லை. தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளே பரிபூரண ஆனந்தத்தை கொண்டு வந்து விடும் பிரியமானவர்களே. ஹalleluya. அதை நாம் கண்டிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். நான் ராஜாதி ராஜாவினுடைய சமூகத்துக்குள்ளே நான் கடந்து வருகிறேன். அந்த உணர்வோடு கூட நாம் கடந்து வர வேண்டும். ஒருமுறை எல்லாரையும் குறை கூறி கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி ஒரு நாளிலே அவருக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். அந்த தேவனுடைய தரிசனத்தை அவர் பார்த்த பொழுது அங்கே அவர் தன்னை பார்க்க ஆரம்பித்தார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகம் நமக்கு என்ன செய்யும்? பாருங்கள், தேவனுடைய சமூகத்துக்குள் ஏசாயா வருகிறார். தேவனை தரிசனத்திலே அவர் பார்க்கிறார். தேவனை தரிசனத்தில் பார்த்தவுடனே அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அங்கே உண்டாகிறது. இதுவரைக்கும் அவர் பார்த்திராத ஒரு அனுபவத்தை அவர் அங்கே அனுபவிக்கிறார். அங்கே கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக அந்த தீர்க்கதரிசி வந்த பொழுது இப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் யெகோவாகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னார். ஹalleluya. இதே அனுபவம் யோபுவுக்கு உண்டானது. யோபு 42ஆம் அதிகாரம், Job chapter 42 verse 5 and 6. ஹalleluya. ஆமாம், உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். ஹalleluya. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன், அவனுடைய தேவனே அவன் நீதி உள்ளவன், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன் என்று சாட்சி கொடுத்த மனுஷன் இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் காதினால் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தேன், அப்பொழுது நான் நீதி உள்ளவன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது, இப்பொழுது நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணர்கிறேன், எவ்வளவு பாவி அசுத்தன் என்று இப்பொழுது நான் உணர்கிறேன், எவ்வளவு பாவி என்று நான் உணர்கிறேன், ஆகையால் தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஹalleluya. தேவனுடைய சமூகத்துக்குள் வரும் பொழுது அது நம்மை யார் என்று நமக்கு காண்பிக்கும். ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க போகிறதான தாவீது சொல்லுகிறார், நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஹalleluya. காரணம், நொறுங்குண்ட இருதயத்தை தேவரீர் புறக்கணியீர்.
ஆகவே நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். நான் துணிவோடு வருவதில்லை. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 24 வசனம் 25 வசனம். 1 ಕೊರಿಂಥರ ಪತ್ರಿಕೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 24-25 ವಚನಗಳು. ಆದರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರವಾದಿಸುತ್ತಿರಲು ಮೆಸ್ಸಿಯ ನಂಬಿಕೆಯಿಲ್ಲದವನಾಗಲಿ ಈ ವರ ಇಲ್ಲದವನಾಗಲಿ ಒಳಗೆ ಬಂದರೆ ಅವರೆಲ್ಲರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ತಾನು ಪಾಪಿ ಎಂಬ ಅರಿವನ್ನು ಹೊಂದುವನು. ಎಲ್ಲರ ಮಾತಿನಿಂದ ಪರಿಶೋಧಿತನಾಗುವನು. ಅವನ ಹೃದಯದ ರಹಸ್ಯಗಳು ಬಯಲಾಗುವವು ಮತ್ತು ಅಡ್ಡಬಿದ್ದು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ದೇವರು ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾನೆಂಬುದನ್ನು ಪ್ರಚಾರಪಡಿಸುವನು. ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஹல்லேலூயா. ஒருவன் தேவ சமூகத்தில் வந்தால் அவன் தான் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். தான் தகுதியற்றவன், நான் ஒரு பாவி என்று சொல்லி தேவ சமூகத்திலே முகம் குப்புற விழுந்து அவன் தேவனிடத்திலே நல்மனம் பொருந்திக் கொள்ளுகிறான். இன்னுமாக தேவனுடைய சமூகம் நமக்கு என்ன செய்கிறது? வாசிக்கலாம். யாத்திராகமம் 33 அதிகாரம் Exodus chapter 33 verse 14. Okay. Hallelujah. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே யாகுவா நேரடியாக தன்னுடைய தாசனாகிய மோசேயோடு பேசுகிறார். அவர் அப்படி பேச என்ன காரணம்? காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகத்தான் அவர் சொல்லியிருந்தார், நான் உங்கள் நடுவே வரமாட்டேன், உங்க கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வர மாட்டேன். காரணம் என்ன? நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஹல்லேலூயா. நீங்கள் நகைகள் என்கிற விக்கிரகங்களை உங்களிலே போட்டிருக்கிறீர்கள். ஆகையாலே நான் உங்கள் நடுவிலே நான் வரமாட்டேன். நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்படி சொல்லி இருந்தார். அதனால எல்லாரும் மிகவும் துக்கப்பட்டார்கள். நான் உங்கள் கூட நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இவர்கள் முன்னே போக முடியாமல் அங்கே தயங்கி நிற்கிறார்கள். யாகோபு சொல்லுகிறார், இல்லப்பா நீ போ, நான் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு நான் கொண்டு சேர்ப்பேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் உங்களோடு கூட வர மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படி அவர் சொன்னபடினாலே இப்பொழுது மோசே அவரிடத்தில் கேட்கிறார். 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். ஹல்லேலூயா. அப்போ யாகோபு சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆனால் மோசே சொல்லுகிறார்,
உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரவில்லை என்றால் எங்களை இங்கே விட்டுவிடும். நாங்கள் முன்னே போக விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார் அவர்? காரணம் என்ன? தேவனுடைய சமூகம் நமக்கு முன்னே செல்லுமானால் அவர் என்ன செய்வார் என்று நாம் பார்க்கலாம். மீகா புத்தகம், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா chapter 2 verse 13. ಮೀಕಾ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ಒಡೆಯುವವನು ಅವರ ಮುಂದೆ ಹೊರಟಿದ್ದಾನೆ, ಅವರು ಬಾಗಿಲನ್ನು ಹೊಡೆದು ನುಗ್ಗಿ ಹೊರಟಿದ್ದಾರೆ, ಅವರ ಅರಸನು ಅವರ ಮುಂದೆ ತೆರಳಿದ್ದಾನೆ, ಯಾವನು ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யாகுவா அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். அவருடைய சமூகம் ஏன் வர வேண்டும் என்று மோசே கேட்டார். ஏனென்றால் யாகுவாவுடைய சமூகம் அங்கே வந்தால் அவர் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். நீ சுகமாய் பயணம் செய்வாய், சுகமாய் முன்னேறி கொண்டு போவாய். உன்னை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் அவர் நீக்கி நீங்கள் கள்ளத்தனமாக அல்ல, வாசல் வழியாகவே உள்ளே பிரவேசிப்பார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யாகு அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார். ஒரு விஷயத்தை இங்க கவனிச்சீங்களா? யாகுவா முன்னே போகிறார், யாகுவாவுடைய சமூகம் முன்னே போகிறது. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே நீங்கள் போக வேண்டுமானால் நீங்கள் அங்கே இங்கே பார்க்காமல் அவருக்கு பின்னே நீங்கள் போக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு பின்னால் போனால்தான் அவர் தடைகளை நீக்கி போட்டாலும் அவருடைய சமூகம் முன்பே சென்றாலும் நீங்கள் போக வேண்டிய இடத்திலே சரியாக போய் சேர்வீர்கள். ஆட்டு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன் என்ன செய்வார்? அந்த ஆடுகளுக்கு முன்னே நடந்து செல்லுவார். காரணம், அந்த ஆடுகளுக்கு வழி தெரியாது. மேய்ப்பன் காட்டுகிற வழிகளில் தான் அந்த ஆடுகள் போகும். அப்படி மேய்ப்பன் முன்னே போய் கொண்டிருக்கும் போது சில திமிர் பிடித்த ஆடுகள் என்ன செய்து விடும்? ஹல்லேலூயா. ஒன்று வலது பக்கமாகவும் ஒன்று இடது பக்கமாகவும் போய்விடும். ஹல்லேலூயா. அப்படி போனால் உங்களை பட்சிக்க அங்கே ஒரு ஓநாய் இருக்கும். இங்கே உங்களை பட்சிக்க ஒரு கரடியோ அல்லது ஒரு சிங்கமோ காத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்காகவே காத்து கொண்டிருக்கும். அது இருட்டில் வந்து உங்களை சந்திக்கும். ஆனா இவர் எங்கே வழி நடத்துகிறார்? உங்களை வெளிச்சத்தில் நடத்துகிறார், நேர்பாதையில் நடத்துகிறார். நீ வலது இடது பக்கம் சாய நினைக்காதே, சிங்கம் உன்னை பட்சித்து போடும். ஹல்லேலூயா. நீ கடைசியிலே போக வேண்டிய இடத்திலே போய் சேர மாட்டாய். ஆகவே அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக போகிறது என்றால் அவருக்கு பின்னே போக நீ மறவாதே. ஹல்லேலூயா. காரணம், அவர் முன்னாலும் காக்க வல்லவர், பின்னாலும் காக்க வல்லவர். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய. ஆகவே அவருடைய சமூகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் போகாதபடிக்கு நாம்
கவனமாக இருக்க வேண்டும். ಎಡಕ್ಕೆ ಬಲಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನು சரி, இப்ப அவள் முன்னே போகும்போது இன்னும் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது? நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் முன்னே போனால் நாம் கண்டிப்பாக பின்னே போக வேண்டும். அப்படி போனால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் verse 2. ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಿ ದಿಬ್ಬೆಗಳನ್ನು ಸಮ ಮಾಡುವೆನು, ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಹೊಡೆದು ಕಬ್ಬಿಣದ ಕಗುಳಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಡುವೆನು. அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆம். கோணலான பாதைகளை அவர் என்ன செய்ய போகிறார்? அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய பாதைகள் நேர் பாதையா இல்லாமல் போகுமானால், ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ ಆಗಿರದೆ ಹೋದರೆ, அல்லது அப்படி இருக்குமானால், நீங்கள் அவருக்கு பின்னே செல்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் வெறுமனே பாதையை சரி பண்ணுவதற்கு மட்டும் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லவில்லை. அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார் என்று முதலாம் வசனத்தில் பாருங்கள். ಯಾವನ ಕೈ ಹಿಡಿದು ಯಾವನಿಗೂ ಜನಾಂಗಗಳನ್ನು ತುಳಿದು ರಾಜರ ನಡುಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚಿಸಿ ಯಾವನ ಮುಂದೆ ಬಾಗಿಲು ಹೆಬ್ಬಾಗಿಲು ತೆರೆದು ಮುಚ್ಚಿಸಲು ತಾನು ಅಭಿಷೇಕಿಸಿದ ಪುರುಷರಿಗೆ ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ. அல்லேலூயா. யாகோவாகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அவர் என்ன செய்ய போகிறாரா? அவர் உனக்கு முன்பாக நடந்து போய் பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் அவர் திறந்து வைக்கிறார். அப்படி திறந்து வைக்கும்படியாக அவர் உனக்கு முன்பாக கடந்து போய் கோணலான வழிகளை அவர் செவ்வையாக மாற்றுகிறார். அப்ப நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன் என்றால், நீ எனக்கு பின்னே வர வேண்டும். அல்லேலூயா. நீ அப்படி எனக்கு பின்னே வருவாயானால், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಹೊಡೆದು ಕಬ್ಬಿಣದ ಕಗುಳಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಡುವೆನು. ನಿನ್ನ ಹೆಸರಿಗೆ ಕರೆಯುವ ನಾನು ಯಾವನು? ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು ಎಂದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಕತ್ತಲಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ಆಸ್ತಿಗಳನ್ನು ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮರೆಮಾಡಿದ ನಿಕ್ಷೇಪಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். சொல்லுங்க சபை, சொல்லுங்க, என்ன செய்யணும்? அவருக்கு பின்னே போக வேண்டும். அல்லேலூயா. அவர் உன்னுடைய பாதை கோணலா இருக்கிறது என்று நீ கவலைப்படாதே. உன்னுடைய பாதைகளிலே தடைகள் இருக்கிறது என்று நீ கவலைப்படாதே. இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே போகிறார். கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிறவர் உனக்கு முன்பே நடந்து போய்க் கொண்டிருக்கிறார். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தருவதுதான் அவருடைய சித்தம். ஆக என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அவருக்கு பின்னே போவதை மட்டும் நீ விட்டு விடாதே. அவர் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற விஷயங்கள் மிகவும் பெரியது.
எதற்காக இதை செய்கிறார் அவர்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? உன்னை பெயரை சொல்லி அழைக்கிற தேவனாகிய யாகுவா நானே என்று நீ அறியும்படிக்கு. ನಿನ್ನನ್ನು ಹೆಸರು ಹಿಡಿದ ಕರೆದ ದೇವರಾದ ಯಾಕೋಬನು ನಾನೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ. ஹalleluya. அதற்காக அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படியானால் அதற்கு பின்னால போக வேண்டும் என்கிற விஷயத்தை மட்டும் நீ மறந்து விடக்கூடாது. சபையில் வரும்போது மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய பின்னே போவதிலிருந்து நீ விலகி போய்விடாதே. ஹalleluya. நீ உனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளை இழந்து போவாய். அவர் உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளை அல்ப நேர சந்தோஷத்தை தருகிற யாரும் உனக்கு அதை தர முடியாது. அவைகளை நம்பி ஏமாந்து போகாது. அவருக்கு பின்னே கடந்து போக நீ உன்னை ஒப்புக்கொடு. ஒருவேளை கொஞ்சம் வலது பக்கமோ இடது பக்கமோ நீங்கள் திரும்பி இருந்தால், இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் நேர் வழியில் வரும்படி உங்களை ஒப்புக்கொடு. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தன்னுடைய அன்பின் கரங்களினாலே உங்களை அணைத்துக் கொள்ளுவார். நீ ஏன் போனா என்று அவர் உன்னிடத்தில் கேள்வி கேட்பதில்லை. அவர் பழைய கணக்கை தோண்டி பார்ப்பதில்லை. நீ எந்த நிமிடம் மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிறாயோ அந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையில லாப கணக்கை தொடங்குவார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்த்து அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் யாவரும் ஜெபிப்போமா? நாம் யாவரும் ஜெபிப்போம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீர்கள். ஹalleluya. நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? என் கண்மலையின் மீட்பருமாகிய யாகோவா, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருக்கட்டும். ஹalleluya. உமக்கு பிரியமானவைகளை நான் நினைக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் நினைப்பதில்லை. அப்படி நினைத்திருந்தால் என் மேல் மனம் இறங்கும். என்னை மன்னித்து விடும். ஹalleluya. ஹalleluya. உமக்கு பின்னே போகும்படியாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. எந்த காரணத்தை கொண்டு வலது இடது பக்கம் நான் திரும்ப மாட்டேன். அறியாமல் கொஞ்ச நாள் திரும்பி விட்டேன் ஐயா. என்னை மன்னித்து மீண்டும் சரியான பாதையில் என்னை கொண்டு வா. ஹalleluya. நேர் வழியில் செல்லும்படியாக எனக்கு நீர் கிருபை தார். அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜெபியுங்கள் பிரியமானவர்கள், உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள் பிரியமானவர். இந்த ஜெபத்தை தேவன் நிச்சயமாய் கேட்டு உங்களுக்கு விடுதலை தருகிறார். அவர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை அவர் நிச்சயமாக மன்னிக்கிறார். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபியுங்கள், உண்மையாய் ஜெபியுங்கள், உண்மையாய் நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹalleluya. உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹalleluya. உங்களுடைய மீறுதல்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. ஏன் சமுத்திரத்தில் அவர் தூக்கி போட வேண்டும்? எதற்காக அவர் சமுத்திரத்தில் தூக்கி போட வேண்டும்? வேண்டாம் ஐயா, நான் நேர் வழியில் போகும்படியாக உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன் தகப்பனே. உமக்கு பின்னே நான் வருகிறேன் ஐயா. வழிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். நன்றி ராஜா. கோணலானவைகள் எல்லாம் சரியாகட்டும். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. துதிங்கள், துதிங்கள், துதிங்கள். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து துதிங்கள் பிரியமானவர்களே. உங்கள் துதிகளை அவர் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக துதிங்கள். அக்கிரம சிந்தையோடு துதித்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களை ஒப்பு கொடுத்து செபியுங்கள், உங்களை ஒப்பு கொடுத்து செபியுங்கள். தேவனே, என் வழியை நான் திருத்துகிறேன் ஐயா. நான் திரும்பவும் பயபக்தி உள்ளவனாய் உம்முடைய சமூகத்துக்குள் நான் வருகிறேன் அப்பா. என்னை மன்னியும், என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். உம்மை மறந்தேன் அப்பா, உம்மை மறந்தேன். ஹalleluya, ஹalleluya. சமுத்திரத்துக்குள் என்னை தூக்கி போட்டு விடாதீர்கள் தகப்பனே.
அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல என்னை போட்டு விடாதீரோ. தேவனே, அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் பத்திரமானாய் நடந்து கொள்ளும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். இங்கிருந்து போகும் பொழுது நான் மாற்றப்பட்டவனாய், நான் மாற்றப்பட்டவளாய், தீர்மானத்தை எடுத்தவனாய் இந்த இடத்திலிருந்து நான் கடந்து செல்கிறேன். என் மூலம் ஒரு கொந்தளிப்பு கடலிலே வர வேண்டாம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி. இல்லை அப்பா ராஜாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. ஆம் ராஜாவே. ஆமென், ஹalleluya. ஆமென், உமக்கு நன்றி ராஜாவே. ஆமென், பலன் தாரும் ஐயா. ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே. ஹalleluya. நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி. நன்றி ராஜாவே, நன்றி. உதவி செய்யும். அப்பா ஸ்தோத்திரம் ராஜாவே. ஆமென். யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷலோம். ஆமென். ஹalleluya.